ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் இருக்கிறதுலையே ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான 5 பென்டன் ஏலியன்ஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேடு. ஸோ அப்கிரேடு பார்த்துட்டிங்கன்னா கேல்வன்ஸால் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் ரேஸ் அப்படின்னு ஆம்னிவர்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்கிரேடு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரால் எந்த ஒரு சாதாரண பொருளையும் ரொம்பவே அட்வான்ஸான டெக்னாலஜி உள்ள பொருளாக மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்ம பென் வந்து ஒரு சாதாரண ஜிம்மில் போய் ஒரு வில்லன்ட்டை மாட்டிப்பார். ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரெட்மில்லரு அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனாக மாற்றிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர் தான் பென்டனோட ரீபூட் சீரீஸில் ஆம்னிட்ரிக்ஸையே ஹேக் பண்ணார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆம்னிட்ரிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா அப்கிரேடை யூஸ் பண்ணி தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸோட பவர் அப்படிங்கிறது அப்கிரேட் மூலமாக தான் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரூச் மேட்ச் அப்படின்ற எபிசோடில் அந்த ஒட்டுமொத்த ஸ்பேஸ்ஷிப்புமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கன்சோல் இருக்கும் பார்த்திங்களா, அதையே பென் பார்த்திங்கன்னா அப்கிரேடை வச்சு தான் ஹேக் பண்ணியிருப்பார். அதோட எல்லா கண்ட்ரோல்ஸையும் ஈஸியாக புரிஞ்சுப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் நம்ம அப்கிரேடை ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்கிரேலியன் ரொம்ப பெஸ்ட்டான அதே நேரத்தில் ப்ரில்லியண்ட்டான ஏலியன்ஸோட லிஸ்ட்டில் 5th பிளேஸை பிடிச்சிருக்காரு. அண்ட் ஏலியன் ஃபோர்ஸு அல்டிமேட்டிலாம் அதிகமாக இந்த அப்கிரேடை யூஸ் பண்ணல. அதனாலாம் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு 5th பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ப்ரில்லியண்ட்டான பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்திங்கன்னா ஃப்ராங்கன்ஸ்டைக்கு. ஸோ ஃப்ராங்கன்ஸ்டைக் அப்படிங்கிறது பென்டனோட கிளாசிக் சீரீஸில் ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஃப்ராங்கன்ஸ்டைக்கை தான் நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்க முடியும். பிகாஸ் இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஏலியனாக காமிக்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரே மேட்டருக்கு அடுத்தது ப்ரில்லியண்ட்டான ஏலியன்னா அது நம்மளுடைய ஃப்ராங்கன்ஸ்டைக் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன்லாம் நம்ம ப்ரில்லியண்ட்டான நிறைய ஏலியன்ஸை பார்த்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரை ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரி தான் ஆம்னிவர்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் ஏன் ப்ரில்லியண்ட்டான ஏலியன்ஸோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜாஸ்கருங்கிற கோஸ்ட் ஃப்ரீக் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஒட்டுமொத்த பூமியுமே ரூல் பண்ணுறதுக்கு நம்பினது யாரை தெரியுமா, இந்த ஒரு ஃப்ராங்கன்ஸ்டைக் ஏலியனை தான். பிகாஸ் அந்த விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைக் அப்படின்ற பேரில் தானே அந்த கேரக்டர் வந்திருப்பார். ஸோ இந்த ஒரு கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா கரோடியம் பீமை வச்சு ஒட்டுமொத்த பூமியுமே கவர் பண்ணி அதன் மூலமாக ஹியூமன்ஸை வந்து மியூட்டேட் பண்ணி மான்ஸ்டர்ஸாக மாற்றிட்டு அந்த ஒட்டுமொத்த பூமியும் பார்த்திங்கன்னா இருட்டான ஒரு டார்க்கான பிளேஸாக மாற்ற ட்ரை பண்ணுவார். ஆக்சுவலி மாற்றிடுவார். ஸோ இப்படி மாற்றுறது மூலமாக அந்த ஒட்டுமொத்த இடமே பார்த்திங்கன்னா நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கோட டொமைனாக மாறிடும். அதாவது அணு சிஸ்டம் மாதிரி மாறிடும். ஸோ இப்படி மாறும்போது பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கு எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது. ஒட்டுமொத்த பூமியையும் அவர் ரூல் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கோட பிளானு. இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராங்கன்ஸ்டைக்கு தான். இதை எப்படி நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கு வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைக் கிட்ட சொன்னார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது பென் ஒரு தடவை பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்காக மாறி ஒரு பேய் படம் பார்க்க போயிருப்பார். ஸோ அந்த இடத்துல நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்காக இருந்த கேஸ்கர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்னை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒட்டுமொத்த பிளானையும் ஃப்ராங்கன்ஸ்டைக்காக இருந்த விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்த பிளானையும் நம்ம விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பாப்அப் ட்ரீயால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சொல்ல பார்த்திங்கன்னா லிட்ரலி ஒட்டுமொத்த உலகத்தையுமே நம்மளுடைய விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைனை வச்சு நம்ம ஜாஸ்கரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஏலியனாக கிளாசிக்கில் இருந்திருக்காரு. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜூரி ரிக். ஸோ ஜூரி ரிக் பார்த்திங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன் ஆம்னிவர்ஸில் தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஜூரி ரிக் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஏலியன் அப்படிங்கிறதையும் தாண்டி ரொம்பவே ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு ஏலியன். அதாவது இந்த ஒரு ஜூரி ரிக் நினச்சிது அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு பொருளை உருவாக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் ஆம்னிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஆர்மியாக பார்த்திங்கன்னா நம்ம பென்னுக்கும் பென்னோட டீமுக்கும் அகென்ஸ்டாக வருவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா சக்கு
டக்குன்னு இந்த ஒரு ஜூடி ரிக்கை பென் யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணி எல்லா ரோபோட்ஸையும் 5 செகண்டில் டிஸ்மேண்டில் பண்ணி அதை வச்சு ஒரு புது ரோபோட்டை வச்சு அந்த புது ரோபோட்டை வச்சு பார்த்திங்கன்னா பழைய ரோபோட்ஸ் கூட சண்டை போட வச்சுருப்பாரு. ஸோ அப்போ நான் நினச்சி பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து இது எல்லாமே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டக்குன்னு நம்ம பென்னால் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஜூடி ரிக் வந்து பிரில்லியண்ட்டான ஏலியன் அப்படிங்கிறதையும் தாண்டி ரொம்பவே ஸ்பீடான ஏலியனாகவும் எந்த ஒரு பொருளையும் ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்டன் கிரியேட்டரும் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூனிவர்ஸை சேர்ந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வந்தால் கூட ஜூடி ரிக் இனத்தை சேர்ந்தவங்க ஒரே செகண்டில் இவங்க எல்லாரையுமே வந்து அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஜூடி ரிக் ஏலியன்ஸ்க்கு வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா இவங்க பிரில்லியண்ட்டான ஏலியன்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒட்டுமொத்த ஆர்மியாவே ஒன்றும் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன்ஸாகவும் பென்டனோட ஆம்னிவர்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரைன் ஸ்டார்ம். ஸோ பிரைன் ஸ்டார்ம் அப்படிங்கிறது பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ஏலியன் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த ஒரு கேரக்டர் கால்குலேஷன் பண்ணுறதுலேருந்து எனிமி எப்படி டிஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க வீக்னஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டான கேரக்டர். ஸோ அதே நேரத்தில் இந்த ஒரு கேரக்டரோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் தன்னுடைய பிரெயின் பவரை யூஸ் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக எனிமியை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஏலியனாகவும் காமிச்சிருக்காங்க, அதே நேரத்தில் ரொம்பவே பிரெயின் பவர் இருக்கிற ஒரு கேரக்டராகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டரோட இனத்தை சேர்ந்தவர் தான் நெமிட்ரிக்ஸ் அப்படின்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸை உருவாக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் டிம் 10 அப்படின்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா பென்டனோட காமிக்ஸில் வந்திருப்பார். அவர் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பில் இருக்கக்கூடிய பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். அதை யூஸ் பண்ணியும் பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியன்ஸை அந்த டீம்மால் யூஸ் பண்ண முடியும். இதையும் டிசைன் பண்ணி உருவாக்குனது நம்ம டாக்டர் சைக்கோபாஸ் தான். அதே மாதிரி வேபிக் ஏலியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஹைப்ரிட் வேர்ஷனை உருவாக்குனதும் இந்த ஒரு டாக்டர் சைக்கோபாஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கு சப்பையான கேரக்டர்ஸ் மாதிரி இருந்தாலும் இவங்களாலையும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான நிறைய வெப்பன்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் ஆம்னிவர்ஸ்லேயும் காமிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பிரில்லியண்ட்டான பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரே மேட்டர் அப்படின்ற ஏலியன். ஸோ இந்த ஒரு ஏலியனை பென்டனோட கிளாசிக்கில் தான் பென் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் இல்லைன்னா ஆம்னிவர்ஸ்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையுமே பென் அதிகமாக யூஸ் பண்ணிக்கவே இல்லை. பிகாஸ் கிரே மேட்டர் இனத்தை சேர்ந்த கேரக்டர்ஸை அடுத்தடுத்து அந்த எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காமிச்சிட்டாங்க. அதனால் பென் பார்த்திங்கன்னா கிரே மேட்டரை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீபூட்டை தான் மறுபடியும் இந்த கிரே மேட்டர் ஏலியனை பென் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர் தான் பென் 10,000 யூஸ் பண்ணி 2 இடத்துல தனக்குன்னு சொந்தமாக ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்குனார். ஒன்று பார்த்திங்கன்னா பயாமெட்ரிக்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கென்டன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூப்ளிகேட் ஆம்னிட்ரிக்ஸ், அதாவது நம்ம ப்ரோட்டோடைப்போட ரெப்ளிகா. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கிரே மேட்டரை யூஸ் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ்டான பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு பென்டன் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரே மேட்டர் ஏலியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த ஏலியன்ஸை தாண்டி இன்னும் சில ஏலியன்ஸும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நானோ மேக்கை சொல்லலாம். இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் வந்த ஏலியன்ஸை விட அவர் கொஞ்சம் பிரைன் பவர் கம்மியாக இருக்கிற கேரக்டர் தான். ஆனால் இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்பெஷலான கேரக்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நல்ஜென்ஸை சொல்லலாம். அவர் வந்து ஹானரபிள் மென்ஷனில் போட்டிருக்கேன். பிகாஸ் நல்ஜென்ஸோட டிஎன்ஏ ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ஹானரபிள் மென்ஷனில் நம்ம நல்ஜென்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியன்ஸை தாண்டி இன்னும் ஏதாச்சும் ஏலியன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்து அவங்கள நான் வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அது யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் அண்ட் கார்ட்டூன்ஸ் பற்றின வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.